ஹலோ மக்களே! ஹாய்! வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போறோங்க. ஆமாங்க. இன்னைக்கு நம்ப ஹெல்த்துக்கு தேவையான ஒரு ஸ்ட்ரென்தனிங் குடுக்கக்கூடிய கஞ்சி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கஞ்சி எப்படி செய்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல இதுவரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ, அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பார்க்க கன்டின்யூ பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த கஞ்சி செய்றதுக்கு நம்ப 1 கப் அளவுக்கு ஃபர்ஸ்ட்டு கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம். அடுத்து 1 கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். இந்த பாசிப்பயிறு பார்த்தீங்கன்னா, ஹைபிரிட் இல்லாம கொஞ்சம் தேடி வாங்கினேன். ரொம்ப பாலிஷ்டுலாம் இருக்காது பாருங்க. ஸோ அது மாரி நாட்டு பயிரா கொஞ்சம் தேடி வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1/2 கப் பொட்டுக்கடலை. ஸோ பொட்டுக்கடலையும் நம்ம ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 1/2 கப் கடலை எடுத்துக்க போறோம். ஸோ இது வந்து பச்சை கடலையா எடுத்துக்கிட்டேன். வறுத்த கடலை கிடையாது. பச்சை கடலை தான். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அதே 1/2 கப் மெஷரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, 1/4 கப் பாதாமும், 1/4 கப் முந்திரியும். ஸோ 2 சேர்த்து 1/2 கப் வர மாரி நம்ம எடுத்துக்கணும். ஸோ அது மாரி பாதாமும், முந்திரியும் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். அடுத்ததா 1/4 கப் அளவுக்கு வால்நட்ஸ் எடுத்துக்க போறோம். ஸோ இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஸோ இந்த பொருட்கள திரும்பி நான் உங்களுக்காக ஒரு வாட்டி சொல்றேன். ஸோ 1 கப் அளவுக்கு உளுந்து, 1 கப் பச்சை பயிறு, 1/2 கப் பொட்டுக்கடலை, 1/2 கப் கடலை, 1/4 கப் பாதாம், 1/4 கப் முந்திரி 2 சேர்ந்து 1/2 கப் வர மாரி பார்த்துக்கோங்க. 1/4 கப் வால்நட்ஸ் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். ஸோ வாங்க நம்ம இப்ப செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அடுப்ப பத்த வச்சாச்சு. அடுப்ப பத்த வச்சு ஒரு இரும்பு கடாய் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இரும்பு சட்டி நல்லா சூடு ஏறும். சீக்கிரமா வறுபடும். நல்லாவே பொரியும் அப்படிங்கிறதுக்காக இரும்பு சட்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ இரும்பு ஃபர்ஸ்ட்டு வந்து கருப்பு உளுந்த எடுத்து வறுத்துக்கலாம். கருப்பு உளுந்து வந்து கொஞ்சம் பார்த்து வறுத்துங்க. இத வந்து ஏன்னா கருப்பு கலர்ல இருக்கிறதுனால நெறைய பேருக்கு தெரியாது. கரிஞ்சிரும். ஸோ அதனால கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு, ஆனா கைவிடாம நின்னு கொஞ்சம் அப்பப்ப கிண்டிக்கிட்டே இருங்க. ஒரே சைடா மட்டும் அப்புறம் வறுபட்டுரும். இன்னொரு சைடு வறுபடாம இருக்கும். அதனால அத மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாரி உளுந்து வறுபடுறப்ப நல்ல வாசம் குடுக்குங்க. ஸோ அத வச்சே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ நல்லா நம்ம கைவிடாம கிண்டிட்டே இருக்கப்ப இந்த கருப்பு உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. ஸோ இந்த அளவு வறுபட்டாலே போதும். சட்டியில வந்து எண்ணெயெல்லாம் ஊத்தாம ட்ரைல தான் ரோஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இப்ப கருப்பு உளுந்து எடுத்து வேற பாத்திரத்துல மாத்தியாச்சு. இப்ப அடுத்து பச்சை பயிரை வறுக்க போறேன். ஸோ அதே மாதிரி பச்சை பயிறு எல்லாத்தையுமே ட்ரையா தான் நம்ம வறுக்க போறோம். இதையும் பொன்னிறமா லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, சைட்ல நான் ஒரு பெரிய பிளேட் வச்சுட்டு, அதில அப்படியே மேல மேல நான் போட்டுட்டே வந்துட்டுருந்தேன். ஒண்ணொண்ணா வறுத்துட்டு. ஸோ எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு வறுத்தா சரி வராது. தனித்தனியா தான் நீங்க வறுக்கணும். இப்ப நான் அடுத்து பொட்டுக்கடலை போட்டு அதே மாரி வறுக்கிறேன் பாருங்க. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். ஆனா ஒண்ணொண்ணா தான் நீங்க வறுக்கணும். ஏன்னா ஒண்ணொண்ணும் ஒவ்வொரு டைம் எடுக்கும் வறுக்க. பொட்டுக்கடலைலாம் பார்த்தீங்கன்னா, சட்டுன்னு வறுபட்டுரும். அதனால எல்லாத்தையும் ஒண்ணா போட்டா சரி வராது. இது மாரி ஒரு பிளேட் வச்சுட்டு அதில ஒண்ணு மேல ஒண்ணு இது மாரி லேயரா போட்டுட்டே வந்தேன். அப்பப்ப லைட்டா கரண்டி வச்சு அத கிண்டி விட்டுட்டீங்க இது மாரி அப்டின்னா, கொஞ்சம் நல்லா ஆறும். வேர்த்தும் விடாது ஓப்பன்ல இருக்கிறப்போ. ஸோ அது மாரி இத கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் சைட்லயும் வேற இதையும் வறுக்கிறதையும் பார்த்துக்கோங்க. இப்ப வந்து நம்ம அடுத்ததா வந்து கடலைய வறுக்க போறோம். கடலை வந்து பச்சை கடலை நான் சொன்ன மாரி. ஸோ இந்த பச்சை கடலைய வறுக்க வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். தோல் வந்து சீக்கிரம் கருத்துரும். நீங்க அத பார்த்துட்டு உள்ள வந்து வறுபட்டுருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த கடலை வறுபட. தோல் வந்து கருப்பானாலும் பரவால்ல. அதுக்குன்னு ரொம்ப தீய விட்டுறாம பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இங்க பாருங்க. இந்த அளவுக்கு கருப்பா இருக்கா? இந்த ஸ்டேஜ்லயே நான் ஒண்ணு எடுத்து வாயில போட்டு பார்த்தா, ஒரு சைடு வெந்திருக்கு, ஒரு சைடு வேகாம இருந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் நான் விட்டுட்டு, அதுக்கப்புறம் எடுத்து இத தனி பிளேட்ல வச்சுக்கிட்டேன். அது கூட போடல. ஏன்னு நான் அப்புறம் சொல்றேன். இன்னொன்னு வந்து நான் உங்கள்ட்ட சொல்றேன். இந்த இடத்துல நான் வந்து சிகப்பரிசி கொஞ்சம் சேர்த்திருக்கேன். நீங்க சிகப்பரிசி வேணுனா சேர்த்துக்கலாம். யூ மீன் அரிசி வந்து எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் 1/4 கப் அளவுக்கு தான் அரிசி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு அரிசி சேர்க்கணும் கஞ்சில அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எந்த அரிசி வேணாலும் போட்டுக்கலாம். பட் இது வந்து சத்து மாவு கஞ்சினால கொஞ்சம் சிகப்பரிசி போட்டா இன்னும் நல்லது இல்லைங்களா? ஸோ அதனால நான் சிகப்பரிசி எடுத்திருக்கேன். இந்த சிகப்பரிசி நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நல்ல சத்து குடுக்கும். அதனால சிகப்பரிசி சேர்த்து தான் நான் செஞ்சிருக்கேன். ஸோ இதையும் வறுத்து எடுத்து வச்சாச்சு. அரிசி பொரிஞ்சிருச்சு. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த பாதாமையும், முந்திரியும் நம்ம வறுத்துக்க வேண்டியதான். ஸோ பாதாம், முந்திரி ஆஸ் யூசுவல் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகி எடுத்துறலாம். இதில வந்து மோஸ்ட்லி நீங்க பார்த்தீங்கன்னா, முந்திரி, பாதாமையும் தனியா போடுறது இன்னும் பெட்டரா இருக்கும். ஏன்னா முந்திரி கொஞ்சம் சீக்கிரம் இதாயிடும். கலர் சேஞ்ச் ஆயிடுது. ஸோ அதனால தான். அடுத்து வால்நட்ஸ் வந்து முக்கியமா என்னன்னா, ஜஸ்ட் 1 மினிட் தாங்க போடணும். 1 மினிட்டுக்கு மேல போடாதீங்க. ஏன்னா இதுலேருந்து ஆயில் வெளியில வர ஆரம்பிச்சுரும். அந்த கிரிஸ்பினஸ்க்காக தான் நம்ம போட்டு எடுக்கிறோம். அந்த கிரிஸ்பினஸ் இப்ப இருந்துச்சுன்னா நம்ம வீட்ல வச்சிருக்கிறதுல. ஸோ ஜஸ்ட் போட்டுட்டு உடனே எடுத்துருங்க. அதுக்கப்புறமேட்டி அதே கடாயில கொஞ்சமா சுக்கு, ஒரு 2, 3 ஏலக்காய் இத மட்டும் போட்டு லைட்டா வெறும் சட்டியில இதையும் வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா இது எல்லாமே
நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆக லேட் ஆகும் இல்லைங்களா? ஸோ அதனால சுக்கும் கொஞ்சமா இதுவும் போட்டிருக்கேன். யூ மீன் ஏலக்காவும் போட்டு வச்சிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து கடலையில கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் லைட்டா என்னால முடிஞ்ச அளவுக்கு ஸ்கின்ன வந்து கசக்கி எடுத்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். அதுக்காக தான் கடலைய ஃபர்ஸ்ட்டு தனியா வச்சிருந்தேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒண்ணா வச்சுட்டு நல்லா கிளறி விட்டு ஆற வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பாருங்க நல்லா ஆறிடுச்சு. நான் கையில எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இப்ப லைட்டா மசிச்சாலே அப்படியே டப்புக்குன்னு உடையுதுங்களா? ஸோ இந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ்ஸா அதெல்லாம் இருக்கணும். அப்பதான் வந்து சீக்கிரம் வந்து சத்து மாவு கெட்டு போகாது. ஸோ இப்ப நல்லா ஆறிடுச்சு. இந்த ஆறுன ஸ்டேஜ்ல வந்து நம்ம இத மிக்ஸி ஜார்ல போட்டு எடுத்துக்கலாம். ஸோ மிக்ஸி ஜார்ல நீங்க அரைக்கிறப்போ மாவு மாரி அரைஞ்சிருக்கணும். கொஞ்சம் குருணை குருணையா இருக்கிற மாரி இருந்துச்சுன்னா, இது மாரி ஒரு ஸ்பேட்டுலா வச்சுட்டு நல்லா கிண்டி கிண்டி விட்டுட்டு நீங்க அடிச்சீங்க அப்படின்னா, நல்லா பவுடரா ஆயிடும். அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் குருணை இருக்கும். ஏன்னா நம்ம மிஷின்ல குடுத்து அரைக்கிற அளவுக்கு மிக்ஸியில வந்து சாஃப்ட்னஸ் வராது. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நான் என்ன பண்ணேன்னா, இது மாரி அரைச்சுட்டு, கையில இது மாரி எடுத்து பார்த்தோன்னா, கொஞ்சம் நம்மளுக்கு சாஃப்ட்னஸ் ஃபீல் ஆகும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல நான் இத எடுத்துட்டு ஒரு ஜல்லடையில கொட்டிட்டு, அத சலிச்சு எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டேன். ஸோ அது மாரி நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்ட்டா கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் வேலை எடுக்கும் தான். பட் ஆனா என்ன பண்றது? நம்ம ஹெல்த்துக்காக நம்ம கொஞ்சம் மெனக்கட்டு தான் ஆகணும். பவுடர வந்து கொஞ்ச நேரம் காய வச்சுருங்க. சொல்ல மறந்துட்டேன். காய வச்சுட்டு அப்புறம் சலிங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு சலிக்கவும் ஈஸியா இருக்கும். இந்த பவுடர இது மாரி கொஞ்சம் கிண்டி விட்டு பார்த்தீங்கன்னா, உள்ள ஏதாச்சும் கடலை, இல்ல ஏதாச்சும் நட்ஸ் வந்து அறப்படாம இருந்துச்சுன்னா, அது உங்க கையில வந்து படும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து அடுத்த ஷிஃப்ட் போடுறப்ப சேர்த்து நீங்க அரைச்சுக்கலாம். ஸோ இது மாரி நல்லா வந்து டேப் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அங்கங்க படும். ஸோ அதுக்கேத்த மாரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்ப நல்லா நான் இத மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஸோ அடுத்த ஷிஃப்ட்டும் நான் போடுறேன். ஸோ இது மாரி ஒரு 2 டூ 3 டைம்ஸ் நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த 2 டூ 3 டைம்ஸ் நான் போட்டு எடுத்துட்டு, அதுக்குள்ள முன்னாடி ஆறுனதெல்லாம் எடுத்துட்டு, இது மாரி நான் சலிச்சு எடுத்துக்க போறேன். இப்ப நல்லா ஆறிடுச்சு பாருங்க. ஸோ சலிக்கலாம். இது வந்து இன்னொன்னு சொல்லணும்னா, இது கொஞ்சம் சலிக்கவும் டைம் எடுக்கும். அரிசி மாவு மாரிலாம் சல்லு சல்லு சல்லுன்னு சலிஞ்சிராது. இங்க பாருங்க சலிக்கிறது கொஞ்சம் இதா தான் வரும். இதுல வந்து நீங்க கொஞ்சம் பெரிய ஓட்டை உள்ள வடிகட்டி வச்சு, எ யூ மீன் ஜல்லடை வச்சு சலிச்சீங்கன்னா, கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஆனா ரொம்ப சாஃப்ட்டா வராது அப்படிங்கிறதுக்காக நான் சின்ன இது இருக்கும் இல்லைங்களா? சின்ன சின்ன ஹோல்ஸ் வச்ச ஜல்லடைய வச்சு தான் சலிக்கிறேன். ஸோ ஒரு வழியா சலிச்சு எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுருந்தேன். ஸோ அவ்வளோதான். இப்ப நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்ட்டாவும் ஆயிடுச்சு. இத வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா, ஒரு டப்பால போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து எனக்கு நான் சொன்ன கன்சிஸ்டன்சியே எனக்கு 1 கிலோ டப்பால 1 டப்பா வந்திருக்குங்க. ஸோ இதுவே நம்மளுக்கு போதுமானது. இத வச்சு இப்ப கஞ்சி பண்ணலாம் வாங்க. ஸோ இதுல வந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நான் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் போட்டு அதுக்கு நல்லா ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இத அடுப்புல வச்சு சிம்ல வச்சு ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் வேக வச்சீங்கன்னா போதும். சூப்பரா நல்லா வெந்து செம்ம அருமையான கஞ்சி ரெடி ஆயிடுங்க. ஸோ இதில ஆல்ரெடி சுக்கு, ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கிறதுனால செம்ம வாசமா சூப்பரா இருக்கும். இதில வந்து நீங்க உங்க தேவைக்கேற்ப ஸ்வீட்னஸ்க்காக சர்க்கரையோ, நாட்டு சர்க்கரையோ, கருப்பட்டியோ எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து எப்பவுமே நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நாட்டு சர்க்கரை சேர்த்தாச்சு. இத நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வெந்ததுக்கப்புறம் குடிச்சீங்கன்னா செம்ம டேஸ்ட்டா இருக்கும். காலையிலேயே சாப்பிட்றப்ப நம்பளுக்கு நல்ல எனர்ஜியாவும் இருக்கும். ஸோ ஸ்கூல் போற கிட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா, டக்குனு பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து நான் நல்லா ஹெல்த்தியாவும் குடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா, சிக்குக்கு அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ்னாச்சும் இத நான் குடுக்க ட்ரை பண்ணிடுவேன். இதுல வந்து நீங்க பால் வேணாலும் இன்னும் சேர்த்துக்கலாங்க. ஸோ சிக்குக்கு குடுக்குறப்ப ராவா குடுத்தா, பால் சேர்க்காமலாம் குடுத்தா கண்டிப்பா குடுக்க மாட்டான். அதனால கொஞ்சம் பால் சேர்த்து நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி, அத நல்லா கொதி விட்டு ஆற வச்சு குடுத்துருவேன். ஸோ கண்டிப்பா நீங்களும் இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ப நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய் பாய்.